இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோட பேசுவாராக. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இப்ப படித்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு நாங்கள் செவிசாய்க்க, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. ராஜா, இந்த வசனத்துல இருக்கிற அதிசயங்களை காணும்படியா எங்கள் கண்களை திறந்தரலும். நீர் அப்படி செய்வீரதுக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். இந்த வசனம் பக்தன் மோசேயுடைய ஜெபமாய் இருக்கிறது. பக்தன் மோசே ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக, உம்முடைய பிரியம் சமஸ்த இஸ்ரவேலர்கள் மேல் இருப்பதாக. என்ன அற்புதமான ஜெபம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறோமா? அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கொஞ்சம் வாழ்க்கையில என்ன செய்கிறோம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்வதை காட்டிலும் மனிதனுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது முடிவு மனிதனுடைய பிரியத்தை சம்பாதிச்சா அது தற்காலிகமானது. கடைசியில அதே மனிதனுடைய கோபத்துக்கும் ஆளாயிருவீங்க. ஆனா தேவனுடைய பிரியத்தை எந்த மனிதன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாக இருப்பான். மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே, பக்தன் மோசே தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு தாசன் தான். ஆனா அந்த தாசன் தன்னுடைய அந்திம நாட்களிலே ஜெபிக்கிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யறோமா? இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம செய்யணும்னா முதல்ல வாஞ்ச நமக்குள்ள இருக்கணும். என்ன வாஞ்ச? எப்படியாவது கர்த்தருடைய பிரியத்தை நான சம்பாதிக்கணும். ஒரு மொழிபெயர்ப்புல ஆங்கிலத்துல சொல்லும்போது காட்ஸ் ஃபேவர் என்று எழுதியிருக்கும், தயவு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கும் காட்ஸ் பியூட்டி, என் தேவனுடைய அழகு. என் தேவன் ஒரு மனுஷன் மேல பிரியப்பட ஆரம்பிச்சுட்டா, அந்த பிரியம் அவர் அந்த மனுஷன் மேல தங்க ஆரம்பிச்சா, அந்த மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? ரொம்ப அழகுள்ளவனா இருப்பான். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். தாவீதை குறித்து வாசிக்கிறோம், அவன் சிவந்த மேனி உள்ளவன், மிகவும் அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் அந்த பிள்ளைகள் மேல் இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய பிரியம் ஒரு மனிதன் மேல் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? முதலாவது காரியம், என் தேவன் ஒரு மனிதன் மேல் பிரியம் வைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம். பிரியம் பிரியம். நீங்க தேவனுடைய பிரியத்தை ஏன் சம்பாதித்துக் கொள்ளணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும் என்று நினைத்தீர்கள் என்றால், என் தேவனுடைய பிரியம் கட்டாயம் உங்கள் தலையின் மேல் இருக்க வேண்டும், உங்கள் சிரசின் மேல இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும்.
அப்போ தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். he is a blessed person. ரெண்டாவது, ஒரு தேவனுடைய மனுஷன் மேல தேவனுடைய பிரியம் இறங்கிருச்சுன்னா அவனுடைய சிறையிருப்பு நீங்கிரும். அவன் விடுதலை பெற்ற மனிதனாய் சுதந்திர மனிதனாய் மாறி விடுவான். வாசியுங்க 85ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். என் தேவன் ஒரு தேசத்தின் மேல பிரியம் வைத்தா, ஒரு ஜனத்தின் மேல பிரியம் வைத்தா, அந்த ஜனத்துக்கு விடுதலை. யாக்கோபின் மேல் என் தேவனாகிய கர்த்தர் பிரியம் வைத்தார். யாக்கோபு வம்சத்தார் மேல் பிரியம் வைத்தார். சங்கீதக்காரன் பாடுறாரு, ஆண்டவரே நீர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பினீர். ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை சுதந்திர பிள்ளைகளாக மாற்ற என் தேவன் அவர் வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புகளை நீக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன சிறையிருப்பு இருக்கு, அந்த சிறையிருப்பு நீங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என் தேவனுடைய கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக, எங்கள் குடும்பத்தின் மேலே இருப்பதாக. இரண்டாவது, சிறையிருப்பை நீக்குகிறார். மூன்றாவது என்ன செய்கிறார் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, சுதந்தரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. He will help you to inherit that which was promised by him. வாசிங்க என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இது யார் சொன்ன வார்த்தைங்க? எப்போ சொன்ன வார்த்தை? யோசுவாவும் காலேபும் சொன்ன வார்த்தை இது. எப்பொழுது சொன்னார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு மோசையின் மூலமா வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணினார்? நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க உதவி செய்வேன். உதவி செய்வேன் கூட இல்ல, சுதந்திரிக்க செய்வேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வனாந்திர யாத்திரையிலே. இப்ப கானானை குறித்து, அந்த தேசத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக மோசே வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அவர்கள் வேவு பார்த்து திரும்புகிறார்கள். திரும்பின உடனே அவர்கள் கொடுத்த செய்தியில 12 பேர்ல 2 பேர் மாத்திரம் வித்தியாசமான செய்தியை கொடுத்தார்கள். 10 பேர் வித்தியாசமான செய்தியை கொடுத்தார்கள். 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தேசம் உண்மையாகவே நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிற ராட்சதர்கள், அங்கே வசிக்கிற ஏனாக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நம்மை சங்கரித்து விடுவார்கள். அவர்களுக்கு முன்பாக நாங்க எப்படி இருக்கோம்? வெட்கிளிய போல இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த துக்கமான செய்தியை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படியே பயந்து நடுங்கி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை சாகடிக்கவா இங்க கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமாவே எழும்பி விட்டார்கள். அந்த நேரத்துல மோசே பார்த்தாரு, இந்த ஜனங்க வீணா முறுமுறுக்கிறார்களே என்று சொல்லி மோசேயும் ஆரோனும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படியே முகம் குப்புற விழுறாங்க. அந்த நேரத்துல தான் வேவு பார்க்க சென்ற யோசுவாவும் காலேபும் எழுந்து நின்று சொல்றாங்க ஜனங்களை பார்த்து, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நாம் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம். எவ்வளவு பெரிய ராட்சதர் இருந்தாலும் பரவாயில்லை, நம்மை காட்டிலும் பலசாலியான மனிதர்கள் அங்கே இருந்தாலும் பரவாயில்லை, என் தேவனாகிய கர்த்தர் அங்கே நம்மை நிலைநாட்டுவார். எப்போ? நம்மேல் அவருடைய பிரியம் இருந்தா மட்டும் போதும். இப்படி சொல்லித்தான் சொன்னாரு, அவர்களை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்தார் என்றால் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் சுதந்திரிக்க உதவி செய்வார். நீங்கள் நிச்சயம் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். அப்போ தேவன் ஒரு மனிதன் மேல் பிரியம் வைத்தார் என்றால் அவனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவனை சுதந்திரமாய் ஜீவிக்க உதவி செய்வது மாத்திரமல்ல, சிறையிருப்பிலிருந்து நீக்குவது மாத்திரமல்ல, தேவன் வாக்கு பண்ணினதை சுதந்திரிக்க உதவி செய்வார். இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரியம் நம்ம மேல் இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம வாக்குத்தத்தங்களை பெறுறோம்.
ஆனா சுதந்திரிக்கிறோமா? சுதந்திரிக்கிறோமா? ஏன் சுதந்திரிக்கலன்னு என்னைக்காவது கேள்வி கேட்டு பார்த்திருக்கீங்களா? நம்ம கிறிஸ்துவுக்குள் விடுதலை ஆக்கப்பட்ட உண்மைதான். அநேக நேரங்களில் மீண்டும் மீண்டும் போய் அடிமைத்தனத்தை போய் சிக்கிறோம். மீண்டும் மீண்டும் சிறையில் போய் சிக்கிக் கொள்கிறோம். இது நாமே வருத்தி கொண்ட சிறையிருப்பு. இல்லாவிடில் சூழ்நிலை நிமித்தமாக பாதிக்கப்பட்டு அந்த சிறையிருப்புக்குள்ளாகிறோம். யோசித்து பாருங்க, அந்த சிறையிருப்பு உங்களுக்கு ஏன் தேவை? என் தேவன் பிரியமாயிருந்தால் அந்த சிறையிருப்பு இருக்காதே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. மோசே தன்னுடைய அந்திம நாட்களை இதை யோசித்தாரு. எங்க நாட்கள்லாம் ஒரு 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 கதையை போல போதே ஆண்டவரே. நாங்க வாழ்க்கையெல்லாம் உம்முடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோமே. பாருங்க 7ஆம் வசனத்தை கவனிங்க. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில முளைத்து பூத்து மாலையில அறுப்புண்டு உலர்ந்து போகிற புல்லுக்கொப்பா இருக்கு. தேவனுடைய தாசனாகிய மோசே ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட மோசேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிற மோசே. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர் மாத்திரமல்ல, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசேயின் வார்த்தையின்படியே தேவன் செய்தார். இப்படிப்பட்ட உன்னத பாக்கியம் பெற்ற மோசே, அந்த மோசே தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் சொல்றார், ஆண்டவரே உங்களுடைய கோபத்துக்குள்ள ஆயிட்டோம் ஆண்டவரே. எங்க நாட்கள்லாம் ஒரு கதையை போல போயிடுச்சு ஆண்டவரே. ஒரு புள்ளை போல எங்க வாழ்க்கை இருக்கு. எங்களுக்கு சில நேரங்களில் ஞான இருதயம் இல்லை. எங்க நாட்களை இன்னும் அறிவு இல்லை. நீங்க நிறைய விசுவாசிகளுக்கு நாட்களை இன்னும் அறிவே இல்லை. சொல்ற பாருங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நம்முடைய ஆயுசு நாட்கள் மிஞ்சி மிஞ்சி போனா 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், இன்னும் கொஞ்சம் போனா 100 வருஷம். நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை தேவனுடைய பிரியத்தை சம்பாதித்த வாழ்க்கையா இருக்குது தான் கவனிக்க வேண்டியது. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நாட்கள் கடந்து போதே. கொஞ்ச நாள் வாழ்க்கையில நம்ம நாட்களை இன்னும் அறிவு இல்லாதனால, அந்த ஞானம் இல்லாதனால என்ன நடக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியத்தை செஞ்சிடறோம். கொஞ்ச நாள் வாழ்க்கையில என்ன செஞ்சிடறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை செய்யறோம். ஆனா சொல்றோம் நம்ம கொஞ்ச வாழ்க்கை. ஆனா அந்த கொஞ்ச வாழ்க்கையில தேவனுக்கு பெரிய காரியம் செய்யணும்னு ஆசை இருக்கா? வாஞ்சை இருக்கா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். மோசே இதை ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்தார், ஆண்டவரே என் நாட்களை இன்னும் அறிவு எனக்கு தாங்கப்பா, உங்களுடைய பிரியம் என் மேல் இருக்கட்டும். இப்போ தேவனுடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிரியம் என்னதுன்னு அறிஞ்சுக்கிட்டா அதுபடி வாழ முடியுமே. அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன நம்ம வாழ்க்கையில? அவர் எதை விரும்புறார்? நம்மகிட்ட பட்டத்தை விரும்புறாரா? காணிக்க விரும்புறாரா? செல்வத்தை விரும்புறாரா? அதெல்லாம் விரும்பலையே. என் ஆண்டவர் நம்ம விரும்புகிற 4 முக்கியமான காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புறேன். முதல் காரியத்தை கவனிங்க. எபிரேயர் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுடைய பிரியத்தை நீங்களும் நானும் சம்பாதித்துக் கொள்ளணும்னா, தேவன் நமக்குள் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நிலைத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாம என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ, என்றைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ, என்றைக்கு தேவ சபையில சேர்க்கப்படுகிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே தம்முடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்.
அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என் ஆண்டவர் தாமே. ஆகவேதான் அந்த விசுவாசத்துக்கு என்ன பெயர் வேதம் சொல்லுகிறது என்றால் மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்கு கொடுத்த பிறகு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும், இதற்காக போராட வேண்டும். யூதா எழுதும்போது அதை குறிப்பிட்டு சொல்றாரு. 3ஆம் வசனத்தை வாசியுங்கள், 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்களும் நானும் போராடணும், தேவன் கொடுத்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும். ஏன்னா இந்த விசுவாசத்தை பறிப்பதற்காக சாத்தான் பல தந்திரங்களை கையாளுவான். கையாளும் பொழுது நாம் சற்றேனும் சாத்தானின் தந்திரங்களுக்கும் நய வசனிப்புக்கும் இடம் கொடுத்து விட்டால் என் தேவனுடைய பிரியம் நம்ம விட்டு நீங்கிடும். கொஞ்சம் நல்லா வாசிக்கலாமே, யூதாவுடைய 21ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நீங்க என்ன செய்யணும்? நிலை கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இது தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப விசுவாச ஜீவியம் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு ஜீவியம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தேவன் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? நான் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துல நீ எப்படி இருக்கிறாய்? தேவன் வேற எதுவும் நம்மகிட்ட கேட்கறது இல்ல. அவர் கொடுத்ததுல தான் நம்ம நிலை கொண்டிருக்கிறோமான்னு பாக்குறாரு. அவர் கொடுத்ததுல நம்ம நிலை கொள்ளனா அவருக்கு கோபம் வந்துடும். நல்லா கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எத்தனை தான் நீங்க மல்லு கட்டினாலும், எத்தனை தான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் என் தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்க முடியாது. எப்போ? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நிலை கொண்டு இல்லாத போது. அப்பனா மோசே உடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறேன். மோசே விசுவாச வீரன் தானே, எல்லாருக்கும் தெரியும். எபிரேயருடைய 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது விசுவாச பட்டியல்ல வீரர்களுடைய பட்டியல்ல பார்க்கும்போது மோசேயையும் குறிப்பிடுறாரு. எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானதை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இதெல்லாம் விசுவாசத்தினாலே மோசே செஞ்சதுங்க. விசுவாசத்தினாலே அவர் ரட்சிக்கப்பட்டார். விசுவாசத்தினால தீர்மானம் எடுத்தார், உலகத்துல இருந்து நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு. விசுவாசத்தினாலே ஆண்டவருக்காக நிறைய காரியம் செஞ்சாரு. விசுவாசத்தினால பஸ்காவை ஆசிரிக்க முடிய இஸ்ரவேலருக்கு கற்பித்தார். இப்படி அநேக காரியங்களை விசுவாசத்தினாலேயே சாதிச்சவர் மோசே. ஆனா உங்களுக்கு தெரியுமா, மோசேயினுடைய ஒரே ஒரு அவிசுவாசத்தினால என் தேவன் மிகவும் கோபப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல மோசே ஜெபிக்கிறார் பாத்தீங்களா, என் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஏன் தெரியுமா? அவர் ஒரு நாள் செஞ்ச ஒரு தவறு தேவன் மேல் அவிசுவாசம் வைத்ததுனால தேவனுக்கு மிகவும் கோபம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, அந்த சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இவர் தேவனுடைய சொற்படி செய்யற மனுஷன், வார்த்தைப்படி. இந்த மோசைக்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு பெரிய முக்கியத்துவமான காரியம் என்ன கேட்டீங்கன்னா, என் தேவன் மோசைக்கு தரிசனம் கொடுத்தார், என் தேவன் மோசையோட பேசினார். தரிசனம் பெறுகிற அளவுக்கு பாக்கியம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா மோசைக்கு இருந்துச்சு. நீங்க யாத்திரையாகும் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அதனுடைய 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதெல்லாம் வாசித்து பாருங்க. தேவ தரிசனத்தை பெறுகிறவர் தான் இந்த மோசே. அதே போல யாத்திரையா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர்
தாமே மோசையோடு பேசுகிறார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன்டையும் மிரியாம்டையும் பார்த்து சொல்றாரு, நான் மற்ற தீர்க்கதரிசிகளை போல மோசையோட நான் இடைப்படுவதில்ல. மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு நான் தரிசனத்து மூலம் பேசுறேன். ஆனா மோசேக்கோ நான் எப்படி பேசுறேன்னா கொஞ்சம் அழகா வாசிப்பாங்களேன். என்னாகும் 12ஆம் அதிகாரம், அதுல கர்த்தர் மோசேயை குறித்து சொன்ன வார்த்தையை கவனிங்க. 6ஆம் வசனம், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். இப்படிதான் நான் தீர்க்கதரிசிட்ட பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி மிரியாமையும் ஆரோனையும் கடிந்து கொள்கிறார். பாருங்க, மோசேயுடைய பாக்கியத்தை பாத்தீங்களா? ஆண்டவர் முகமுகமா பேசுற ஒரு மனுஷன் இந்த மோசே. அப்படிப்பட்ட மோசே விசுவாசத்துல அவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நல்ல தொடக்கம் தான். ஆனா ஒரு கட்டம் வருது. அவருடைய அக்காவாகிய மிரியாம் இறந்து போகிறாள். மிரியாம் இறந்து போன உடனே அங்க அந்த இடத்துல எல்லாரும் அங்கே தங்குறாங்க. அதுக்கு பேர் சீன் வனாந்தரம் என்று சொல்லப்படுகிறது. என்னாகும் 20ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்கள். அங்க சீன் வனாந்தரத்துல அவங்க இருக்கும்போது ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. இப்ப அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? தண்ணீர் இல்லாத பிரச்சனை. தண்ணீர் இல்லாதனால என்ன செஞ்சிட்டாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கு. ரெஃபிதீம்ல தண்ணீர் இல்லாம போச்சு ஆரம்பத்துல. அப்போ ஆண்டவர் மோசையோட பேசி கண்மலையிட்ட பார்த்து அடி என்று சொன்னார். கண்மலையை அடிச்சாரு, தண்ணீர் வந்துச்சு, அவங்க குடிச்சாங்க, தாகம் தீர்ந்தது. இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் நடக்குது. இப்ப மிரியாம் இறந்துட்ட பிறகு அடக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சீன் வனாந்தரத்துல அங்க தண்ணீர் பற்றாக்குறை வருது. இப்பவும் ஜனங்க பாருங்க குணம் மாறல. இப்பமாவது மோசே எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படின்லாம் இல்ல. யாரை பார்த்து கோவப்படுறாங்க? மோசையோட வாக்குவாதம் பண்றாங்களாம். என்ன வாக்குவாதம் போறாங்க? எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தா நலமா இருக்கும். எங்களை கொண்டு போய் சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டீரு, எங்க மிருகங்களை சாகடிக்கிறதாக கொண்டு வந்துட்டீருன்னு சொல்லி மோசே கிட்ட எதிர்த்து நிக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசைய இந்த மக்களுக்கு என்ன செய், கண்மலை கிட்ட உன் தடி எடுத்துட்டு போ, அந்த கண்மலை கிட்ட பேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? பேசுன்னு சொன்னாரு. ஆனா கண்மலைகிட்ட பேசுறதுக்கு பதிலாக மோசே கொஞ்சம் கோவப்பட்டு கண்மலை போட்டு ஒரு அடி கொடுத்துட்டாரு. அடி கொடுத்த உடனே அது கூட ஒரு தரம் அடிக்கல, 2 தரம் அடிச்சு போட்டாரு. உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சு கவனிங்க. 13ஆம் வசனம், பின்பு கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். ஆண்டவர் எதனால கோவப்பட்டாருங்க? மோசையுடைய ஆரோனுடைய எந்த காரியத்தினால கோவப்பட்டார்? ஒண்ணு, ஆண்டவர் அவங்க பரிசுத்தம் பண்ணல. யார் முன்பாக? ஜனங்களுக்கு முன்பாக. 2வது, நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். என்ன விசுவாசம் இவங்ககிட்ட இல்ல? மோசே விசுவாசி தானங்க, இவ்வளோ விசுவாசி தானே கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவர் ஏன் இந்த கோவப்பட்டார்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் கவனிப்போம். ஆண்டவர் சொன்னதை உங்க முன்னாடி வைக்கிறேன். 8ஆம் வசனத்தை கவனிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய்.
தண்ணீர் எங்க வரும், எப்படி வரும்னு தெரியல மோசைக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ பேசு, நான் தண்ணீர் வர பண்ணுவேன் எப்படி சொல்லிட்டாரு. ஆனா மோசையினுடைய ஸ்டாண்ட கவனிங்க, இதுதான் மிக முக்கியம். இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் கிரியை. இததான் தேவன் மிகவும் கண்டு கோபப்பட்ட காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அவர் போய் 2 வாட்டி கண்மலை அடிச்சதுனால கோபப்பட்டார் மட்டும் இல்ல, அந்த அடிக்கிற நேரம் அவருடைய விசுவாசத்தின் கிரியை என்னது பாருங்க. 10ஆம் வசனம், மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். வர செஞ்சுட்டாங்களா? அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியமா உனக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன், உனக்கு தண்ணீர் செத்தா சாகு. கோபம் வந்துருச்சு இல்ல? கோபத்துல நிறைய நேரங்கள்ல தேவன் சொல்றத கூட நம்ம மாத்தி பேசிடுவோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நல்லோருக்கும் தீயோருக்கும் எதை கொடுப்பாரு? மழையை வரிசைக்கு பண்ணுவாரு. இல்ல ஆண்டவரே, இந்த மோசமான இந்த பையன் இவன் இடத்துல மட்டும் மழையே பெய்யக்கூடாது நம்ம சொன்னா அது என்னது அர்த்தம்? தேவனுடைய தன்மையில குறுக்கிடுறதா இருக்கும். நல்லா கவனிங்க. நம்ம விசுவாச கிரியை எப்படி இருக்குன்னா, தேவனுடைய விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கோம். நம்ம விசுவாசம் இப்படி ஆகக்கூடாது. மோசையும் ஆரோனும் கோபம் வந்துட்ட உடனே கலகக்காரரேன்னு சொல்லி திட்டுறது பெருசு இல்ல, அது ரைட், ஓகே சொல்லிட்டாரு. ஆனா என்ன சொல்றோம்னா, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? போய் கைய ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தடவை அடிச்சிட்டாரு. இந்த இடத்துலதான் வாய் தவறி பேசுகிறார், பதறி போய் பேசுகிறார். இன்னொன்னு இதுல சொல்லப்படும், பதறி போய் பேசினார். என் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்ட்ட இதை எதிர்பார்க்கறதே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்க 10 வாட்டி தப்பு செஞ்சாங்க, 10 வாட்டி தப்பு செஞ்சவங்களும் மன்னிச்சிட்டாரு, கானானுக்குள் பிரவேசிக்க உதவி செய்தார். ஆனா மோசே எத்தனை முறை தப்பு செஞ்சாரு? 2 முறை. அந்த 2 முறை தப்புக்கு நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன் போ. நல்லா கவனிங்க. என் தேவன் ரொம்ப நீதியுள்ள தேவன், கோபப்படுகிற தேவன். அவர் சொன்ன வார்த்தையை மீறி நம்ம போயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அது அவிசுவாச கிரியை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மோசையை போல எத்தனை தடவை இந்த மாதிரி தப்பு செய்யறோம். கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை வந்தா போதும், கொஞ்சம் ஆகார குறைவு வந்தா போதும், கொஞ்சம் சுகவீனம் வந்தா போதும், நம்முடைய விசுவாச கிரியை எல்லாம் அப்படியே 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 ஆட்டம் காணுது இல்ல? தேவன் உன்னிப்பாய் கவனிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உங்க இருதயத்துல விசுவாசம் நிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, நான் செய்வேன், அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மோசே ஆரோனே கோலை வச்சு 2 வாட்டி அடிச்சிட்டீங்க, நான் சொன்னது என்ன? அப்ப என் வார்த்தையை நீங்க என்ன செய்யல? நம்பல. இந்த ஜனங்களுக்கு, இந்த கலகக்காரருக்கு, தேவனுக்கு விரோதமாய் போகிற இந்த ஜனங்களுக்கு நான் தண்ணீர் வர வைப்பேனோ? கோபம், கோபம். நீங்க நம்ம வாழ்க்கையில இத ரொம்ப கவனிக்கணுங்க. இந்த கோபத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நீ கேட்கவே கேட்காத, நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. உலக பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் மோசையை அனுப்பவே இல்லை, கானானுக்குள் பிரவேசிக்க வைக்கல. மோசே 2 முறை ஜெபம் பண்ணார், மனம் திரும்பி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன் தான், இந்த ஜனங்கனால நான் கோபப்பட்டு பேசுனது உண்மைதான், எப்படியாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, மோசே இனிமேல் நீ இதை குறித்து பேசாத. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய செல்ல பிள்ளை ஒரு மனிதனுடைய வார்த்தையை வச்சு தேவன் செயல்பட்டார்னா பாருங்களேன், அந்த மனுஷனுடைய எவ்வளவு தேவனுடைய இருதயத்துல ஏற்ற மனுஷன். மோசே கற்பித்த, மோசே சொன்னபடியே ஆண்டவர் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு தாசனுக்கு நிலைமை எப்படி போயிருச்சு பாருங்க. ஆனா மோசே இந்த இடத்துல தான் சுதாரிச்சிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக.
ஆண்டவருடைய பிரியத்தை மாத்திரம் நான் சம்பாதிக்க விரும்புறேன் ஆண்டவரே. நீங்க என்ன கானானுக்குள் போகாதன்னு சொன்னா கூட ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய பிரியம் மட்டும் என் மேல இருந்தாதான் போதும். அந்த பிரியத்துக்காக என்ன செஞ்சாருன்னா ஜெபிச்சார். ஆண்டவரே, இந்த ஜனங்க மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளா மாறிடுமே, இவங்கள வழி நடத்துறதுக்கு ஒருத்தரை வைங்க ஆண்டவரே, ஒரு தலைவரை வைங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொன்னாரு, யோசுவா இருக்கான்ல, யோசுவா மேல கையை வை. மனப்பூர்வமா கை வச்சேன். அந்த அபிஷேகம் ஆண்டவர் மோசேயின் இந்த அபிஷேகம் அப்படியே யோசுவா மேல இருக்கணும். மோசே எப்படி தலைமை தொத்துல வச்சாரோ, அந்த தலைவரை வச்சா அப்படியே யோசுவா தலைவரா மாறினா. தேவன் அந்த ஒரு பெரிய இரக்கத்தை பார்க்கிறார். எப்போ தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக என்று சொல்லி மனம் திரும்பி உண்மையான உள்ளத்தோடு தேவன்கிட்ட திரும்பின பொழுது முதல் ஆசீர்வாதமே அவருக்கு கிடைச்சது. ஒருவேளை கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு, லிட்ரலி பிரவேசிப்பதற்கு தேவன் அனுமதிக்கல. ஆனா முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனுடைய அந்த விண்ணப்பம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைமை வேணும் ஆண்டவரே, ஒரு தலைவர் வேணும் அப்பா, அதை தேவன் கொடுத்தாரு. நீங்க என்னாகும் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 23ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோசுவாவை தலைமையாய் தேவன் அவர் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சக்சஸர் தேவன் வைத்தாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த நபர், அந்த தேவ மனுஷன், அவர் மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு தலைவரை, அடுத்த தலைவரை வைக்க முடியல. ஆனா மோசேக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. தான் மரிக்கும் பொழுது ஒரு நிறைவோட மரிக்கிறாரு. அப்பா, இந்த ஊழியம் வீணாகாது, இந்த ஊழியம் தொடரும். இந்த ஊழியத்திற்கு தேவன் ஒரு சரியான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டார். என்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி மன நிறைவோடு தான் மோசே மரித்தார். இது ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய பிரியத்தை எப்படிலாம் அப்பமா சம்பாதிக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் தம்முடைய பிரியத்தை மீண்டும் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கலாம். ஆனா மற்ற நிறைய பிரியத்தை தேவன் மோசேக்கு மேல காட்டினார். எப்படி காட்டினார்னா, சக்சஸரை மட்டும் கொடுக்கல. ரெண்டாவது சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே மரித்தார். இந்த ஒரு மனுஷன் தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரிக்கிறார். நீங்க உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே போல யூதா அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க மோசேயுடைய அடக்க ஆராதனையை யார் தான் நடத்தினது? ஆண்டவர் தான் நடத்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. தேவன் கோபப்பட்டது உண்மைதான். என் தேவன் கோபப்பட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான். அவருடைய கிருபையோ நீடிய வாழ்வு. அவருடைய கிருபை நல்லா கவனிச்சு பாருங்க. மனம் திரும்பி தேவசமத்தை திரும்பி வந்த மோசேக்கு தேவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதமே அவனுக்கு அடுத்தது ஒரு தலைவரை நியமிச்சிட்டாரு. ரெண்டாவது, அவன் மரணத்தை எப்படி மரிச்சான்னு கேட்டீங்கன்னா, நல்ல பாக்கியமான மரணம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். என் தேவனாகிய கர்த்தர் அந்த அருமையான தேவதாசனை அடக்கம் பண்ணினார். இந்த தேவதாசனுடைய உடலுக்காக யார் போராடுற தெரியுமா? லூசிபர் போராடுறான், சாத்தான் போராடுறான். ஆண்டவர் அவன் கையில அவனுடைய உடலை என்ன செய்யல, கொடுக்கல. மூன்றாவது என்ன தெரியுமா ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இவர் லிட்டரலா கானானுக்குள்ள போல உண்மைதான். ஆனா இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே மருவ மலையில என் இயேசுவோடு அவரும் பேசினார் என்பதை நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மருவ மலையில மோசேயோடும் எலியாவோடும் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. எதை குறித்து பேசினார்கள்? இயேசு படப்போகிற அந்த சிலுவை பாடை குறித்தும், நித்திய ரட்சிப்பை எவ்வாறாக இந்த உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் வரப்போகிறது என்பது குறித்தும் அங்க அவங்க பேசுறாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தாரு. நான்காவது பாக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நோய் என்ற ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டா போதுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக என்று சொன்னா போதுங்க. என் ஆண்டவர் மீண்டும் கிருபையா இறங்கி என்ன நம்ம செய்வாரு? தேவன் உங்களை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்தினா தெரியுமா? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பரலோகத்துல முதல் பாட்டு எது ஒலிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மோசேயின் பாட்டு. யாருடைய பாட்டு ஒலிக்குது? மோசேயின் பாட்டு. மோசேயின் பாட்டுக்கு பிறகு யாருடைய பாட்டு வருது? ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு. பாருங்க, என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளமாக கனப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஸ்தேவான்
தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்ற ஸ்தேவான், தேவனுக்கென்று தன்னையே அர்ப்பணித்த ஸ்தேவான், தேவன் மேல் அளவற்ற அன்பு வைத்த ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் மரிக்கும் பொழுது என் தேவன் சும்மா இருக்கல, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இயேசு சிங்காசனத்தில் நின்று விட்டார். இதுதான் என் ஆண்டவர் கனப்படுத்துகிற விதம். அப்போ மோசே ஆரம்பத்துல நீங்க பாக்குறீங்க, அதாவது நடுவுல ஆரம்பத்துல எல்லாம் அவருடைய பயணத்துல அவருடைய மிரியாம்லாம் இறந்த பிறகு நடந்த சம்பவம் இது. இந்த இடத்துல ஒரு சின்ன அவிசுவாசம், அந்த சின்ன அவிசுவாசம் தேவனுடைய கோபத்தை அவர் சம்பாதிக்க நேரிட்டது. ஆனால் பிறகு மனம் திரும்பினதுனால மோசேக்கு தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்பியே கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவேதான் நான் சொன்னேன், கர்த்தர் பிரியப்பட்டா ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பிரியப்பட்டா சிறையிருப்பை நீக்குவார், கர்த்தர் பிரியப்பட்டா நம்மை சுதந்திரிக்க வைப்பார். மோசே இதுல இருந்து மூன்றுலயும் இழக்கவே இல்லை. அது மோசேக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இரண்டாவது மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் என்ன என்பதை நாம் கவனிப்போம், எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு எதுங்க பிரியம்? பலி செலுத்துவது இல்ல. எதுதான் பிரியம்? நீதியும் நியாயமும் செய்வதே. இப்படி சொன்னா கரெக்டா? அப்ப தேவன் ஆராதனையில பிரியப்படலையா? ஆராதனை முக்கியம்தான், ஆண்டவர்ல பிரியப்படுகிறார் தான். ஆனா ஆராதனை செய்கிறவர்கள் நீதியோட நியாயத்தோடு இல்லைன்னா அந்த பலிய தேவன் அந்த அவர் மேல என்ன செய்யறது இல்ல, தம்முடைய பிரியத்தை வைக்கிறது இல்ல. நல்ல கவனிங்க, நீதியோடும் நியாயத்தோடும் நம் நடந்தா கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கும். தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் இருந்தார். அந்த தாசன் தான் தாவீது ராஜா. தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்தது என்ன தெரியுமா? இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதன் மேல எத்தனை நம்பிக்கை வச்சிருக்கார். இந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? இவர் மேல் பிரியம் வைத்தார். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே தாவீதுக்கு என்ன ஆசைனா, கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சிடணும், நீதியும் நியாயத்தையும் செய்யணும். இது மேலதான் கண்ணும் கருத்துமா இருந்தார். தன்னுடைய ஆடுகளுக்கு தீங்கு வந்த பொழுது நீதி செஞ்சார், நியாயத்தை செஞ்சார். அப்படித்தானே? ஒரு விசை சிங்கம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருச்சு, தான் உயிரை கூட பணைய வைக்கிறார், சிங்கத்தின் வாயை பிளக்கிறாரு, ஆட்டை காப்பாத்துறாரு. மேய்ப்பனுடைய நீதி இதுதான், மேய்ப்பனுடைய நியாயம் இதுதான். அதை செய்யலன்னா அவன் மேய்ப்பனவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள் இருக்காங்க, ஆடை காப்பாத்துறதுக்கு பதிலாக தன்னை காப்பாத்திக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஆடை மேய்க்கும் போதே இந்த குணம் யாருக்கு இருந்துச்சுன்னா தாவீதுக்கு இருந்துச்சு. அப்படியே தாவீது செஞ்சாரா? இப்போ ஆண்டவர் அவர் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஏற்படுத்துறாரு, எல்லாருக்கும் தலைவரா ஏற்படுத்துறாரு. அப்ப எப்படி அவர் செஞ்சார் தெரியுமா? வாசிங்க 1 நாளாகமும் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். பாருங்க, நல்லா கவனிங்க, தன் ஜனத்துக்கு என்ன செய்யறாரு? நியாயமும் நீதியும் செய்யறாரு. தேவன் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், உண்மை. அவரை ராஜாவா வீற்றிருக்க பண்ணார், உண்மை. ஆனா தொடர்ச்சியாக என்ன வேலை செய்யறாருன்னா, எது நீதியோ எது நியாயமோ அதை செய்கிறார். அதனால்தான் கர்த்தர் அவர் மேல் பிரியப்பட்டார். ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்கிறார்.
தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு அவரு பிரயாசப்படவே இல்லை, இல்லையா? அவருடைய மகனாகிய சாலமோன் இல்ல, அவருடைய மகனாகிய சாலமோன் தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவருடைய மகனுடைய மகன் பயங்கர ஞானவான். தாவீது அந்த மகன் பிறக்கும் போது அவனுக்கு பேர் என்ன வச்சுட்டாரு? சாலமோன்னு பேர் வச்சுட்டாரு. சாலமோன் என்ன அர்த்தம்? சமாதானம்னு அர்த்தம், இல்ல? ஆனா ஆண்டவர் தாவீதுடைய பேர்ல அவர் தன்னுடைய பேரை வச்சாரு சாலமோனுக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, நான் பேரை வைக்கிறேன், அந்த பேர் அவனுக்கு வைன்னு சொன்னாரு. அந்த பேர் என்ன? எதித்தியா. என்ன பேரு? எதித்தியா. நீங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 25 வருஷத்துல வாசிக்கிறீங்க. எதித்தியானா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பிரியமானவன். எப்படி? கர்த்தருக்கு பிரிய. ஆண்டவர் அவனுக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? இவன் எனக்கு பிரியமானவன். யாரை குறித்து சொல்றாரு? சாலமோனை குறித்து சொல்றாரு. இப்ப நல்லா கவனிங்க. ஆனா இந்த சாலமோன் தேவனுடைய பிரியத்தை சம்பாதிச்சாரா? அப்படின்னா இல்ல. ஆரம்பத்துல ஆண்டவருக்கென்று நிறைய காரியத்தை செஞ்சாரு. இவர் ராஜாவா வீட்டிருந்த போது நிறைய காரியங்கள் நியாயத்தெல்லாம் செஞ்சார். அவருடைய நியாயத்தை குறித்தெல்லாம் ரொம்ப பாராட்டிலாம் பேசினாங்க. 2 தாய்மார்கள் அவர்கிட்ட வந்துட்டு நியாயத்துக்காக வேண்டுதல் செஞ்சாங்க. 2 தாய்மார்கள் கையிலும் ஒரு குழந்தை தான் இருக்கு. ஒரு தாய் சொல்றா, இது ஏன் குழந்தை? இன்னொரு தாய் சொல்றா, இது ஏன் குழந்தை? ராஜா பார்த்தாரு. அவங்க நியாயம் விசாரிக்கும் போது என்ன செஞ்சாரு? வேலைக்காரனை கூப்பிட்டாரு, சேவகரை கூப்பிட்டாரு. இந்த குழந்தைய இங்க வை, 2ஆ பிளந்து இந்த ஒரு தாய்க்கு கொடுத்துரு, அடுத்த பார்ட் அடுத்த தாய்க்கு கொடுத்துருன்னு சொன்னாரு. உடனே உண்மையான தாய் சொன்னா, ஐயா 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 வெட்டிடாதீங்க, என் பிள்ளைய வெட்டிடாதீங்க, குழந்தைய வெட்டிடாதீங்க, அந்த குழந்தைய இவளுக்கே கொடுத்துருங்க. அப்பதான் சொன்னாரு, இவள் தான் உண்மையான தாயின்னு சொல்லி நியாயம் விசாரிச்சாரு. அப்படிப்பட்ட நியாயம் விசாரிக்கிற குணம் யார்கிட்ட இருந்துச்சு? சாலமோன் ராஜா இருந்துச்சு. ஆனா அவருடைய அந்திம நாட்கள் எப்படி போச்சு தெரியுமா? நீதியையும் செய்யல, நியாயமும் செய்யல. அவர் ஜனங்கள் மேல வரி செலுத்தினார். வரி செலுத்தினதுதான் அவருக்கு பிறகு ராஜ்யம் 2ஆக பிளந்தது. அப்போ இவன் நீதியோடு நியாயத்தோடு என்ன செய்யல? ராஜ்யபாரம் செய்யல. ஆனா தாவீது அப்படி இல்லைங்க. ஜனங்களுடைய நீதியும் நியாயத்தையும் செய்தார். இது ஆண்டவரே சொல்லி கொடுத்த காரியம். கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பிறகு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அதாவது மரணத்தை கண்டான் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து? என் சித்தத்தை செய்வான்னு ஆரம்பத்துல சொன்னாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. நோட் எப்படி முடியுது? அவன் என் சித்தத்தை செய்தான். என்ன சித்தத்தை செய்தான்? நீதியையும் நியாயத்தையும் செய்தான். நீதியும் நியாயத்தை செய்தா நீங்க கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில யாருக்கும் அநீதி செஞ்சிடாதீங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. சிலதெல்லாம் அநீதி, சிலதெல்லாம் அநியாயம் இருக்கு. ஒருவருக்கு கஷ்டம் இருக்கு, உதவி அவங்க தேவைப்படுது, அவங்கள நீங்க பாக்குறீங்க, கண்கூடா பாக்குறீங்க. யாக்கோபு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யோசித்தீங்களா? நீங்க நன்மை செய்ய அறிஞ்சிருந்து நீங்க செய்யாம போயிட்டீங்கன்னா நீங்க பாவம் செய்யறீங்க. நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. நன்மை செய்யும்படிக்கு உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. பாத்தீங்களா? இது ஞானியே எழுதி வச்சுட்டாரு. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது என்ன செய்ய? செய். இவர் ராஜாவா தானே வீட்டு இருந்தாரு. எதுக்கு வீணா ஜனங்கள் மேல அதிகமான சுமைய வைக்கணும்? நன்மை செஞ்சிருக்கலாம்ல. அதனால்தான் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பேர் பெற்ற சாலமோன் விசுவாச வீரர்களின் பட்டியல்ல வரல. ஒரு மிகவும் துக்ககரமான முடிவா ஏற்படுது. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீது நன்மையும் நீதியையும் செய்தான், நியாயம் செய்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருக்கணும், நீதி செய்யணும், நியாயம் செய்யணும். இது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று, பிரியமான ஒன்று.
இன்னொன்னு காரியத்தை கவனிங்க. கர்த்தருக்கு பிரியத்தை இன்னும் நம்ம சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த சம்பாதித்துக் கொள்றதுக்கு மிக முக்கியமான காரியம் என்ன கேட்டீங்கன்னா, வாசிங்க நீதிமொழிகள் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இப்ப ஆண்டவருக்கு எது பிரியம்? செம்மையானவர்களின் ஜெபம். நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த ஜெபம் என்பது ஏதோ நம்ம கடமைக்காக செய்யற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஜெபிக்க சொன்னாரு? எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். எப்பொழுதும் இல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தார். ஜெபத்துல விழித்திருக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். அப்போ நம்ம வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே என்ன? இதுதான் என் பிரியம்பா, நீ ஜெபி ஜெபி ஜெபி. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதாவது தேவன் அதுலதான் பிரியப்படுறார். என்ன பிரியப்படுறாருன்னா, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. எப்படிங்க 24 hours ஜெபம் பண்றது? ஒரு கேள்வி எழும்பும் இல்லையா? ஜெபிக்கிறதுனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறது அது இல்ல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பது, நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட பேசுவது. இப்ப தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா இந்த வேத வசனம் தான் நமக்கு அதை காட்டுகிறது. இந்த வேத வசனத்தை நன்றாக தியானிங்க. நன்றாக அதை தியானிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை எனக்கு கற்றுத்தாங்க, உம்முடைய சித்தத்தை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு வாஞ்சியோடு தேவனுடைய சமூகத்துல இருந்து இந்த வேத வசனத்தை தியானிங்க. தேவன் பிரியப்படுவார், தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப சித்தத்தை வெளிப்படுத்தின உடனே நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அதுக்கேற்றவமா ஜெபிப்போம் இல்ல. தேவனுடைய சித்தம் அழிந்து போற ஆத்மாக்கள் அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் என்பது தேவ சித்தம். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம முதல்ல படிக்கலன்னா எப்படி ஆண்டவருடைய சித்தம் தெரியும்? வேதத்தை வாசித்தா தானே தெரியும். ஒரு மனிதனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல, துன்மார்க்கத்தில் சாவதில் எவ்விதமும் என் தேவன் பிரியப்படவில்லை. அப்போ அழிந்து போற ஆத்மாக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அதே போல பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கிறீங்களா? சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தம் அடையணும். சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய அந்த உன்னத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல களி கூறணும். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமா? எபேசியர் நிருபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசிகளின் ஜெபம் எவ்வாறாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை, உயரத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். தானும் ஜெபித்தாரு, மற்ற விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபித்தாரு. இன்னைக்கு ஜெபம் மிக மிக அவசியம். இயேசு கொல்கதா மலையில அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆனா அதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துல தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து, அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஜெபிக்க செல்கிறார். யாக்கோபு, பேதுரு, யோவானை அழைத்து செல்கிறார், தனியாக அழைத்து செல்கிறார். அவங்க தன்னோடு சேர்ந்து ஜெபிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு இப்ப சோதனையின் நேரம். அவருக்கு மிகப்பெரிய பரீட்சை, மிகப்பெரிய உபத்திரம் காத்திருக்கிறது. சிலுவையில் அவர் அறையப்பட போகிறார், ஆணியால் கடாவப்பட போகிறார், பல அவமானத்துக்குள் ஆக போகிறார். இந்த நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிறாரு, என்னோட சேர்ந்து அப்போஸ்தலர்களும் ஜெபிப்பாங்க. ஆனா ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அப்போஸ்தலர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு, யாக்கோபு தூங்கிட்டு இருந்தாரு, யோவான் தூங்கிட்டு இருந்தாரு. யோவான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைதான், ஆனா யோவான் தூங்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் வந்தாரு, திரும்பி வந்து பார்க்கிறாரு, ஏன்பா நித்திரை மயக்கத்தோடு இருக்கீங்க? உங்க சரீரம் பலவீனமானதுதான், ஆனா ஆவிய உற்சாகம் உள்ளதே, கொஞ்சம் ஜெபிங்களேன். 1 மணிக்கு நேரம் என்னோட சேர்ந்து ஜெபிக்க முடியாதா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம ஜெபிக்க வைக்கணும்னு தோன்றாரு. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் உபத்திரவத்துல, பாடுகள்ல இருக்காங்க. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இல்ல நம்முடைய சுகத்தையும் நம்முடைய செல்வாக்கையும் தான் விரும்புறோமா?
நல்லா ஜெபிங்க. உங்க நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுங்க. ஆண்டவரோடு சம்பாஷிங்க. ஆண்டவருடைய இதயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்க தேசத்துல இருக்க மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அதுக்காக என் தூக்கத்தை கூட நான் இழக்க ரெடி. உபவாசம் போட்டு ஜெபிக்க ரெடி. ஆண்டவர் இந்த ஜெபத்துல பிரியப்படுகிறவராக. செம்மையானுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியம். நீங்களும் நான் அப்படி ஜெபிக்கிறோமா? இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா நேரம் இல்லை. அதனால நான் அதை முடிக்கிறேன். நீங்களே வீட்டுல போய் தியானித்து பாருங்க. செம்மையானவர்களின் ஜெபம் என் தேவனுக்கு பிரியம். நீங்க இப்படிப்பட்ட நீதி நியாயத்தை செய்து மகாபரிசுத்தமான விசுவாசத்துல நிலை கொண்டிருந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க ஜெபத்தை தேவன் அசட்டை பண்ணவே மாட்டார். உங்க ஜெபத்தின் மேல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருப்பாரு. உங்க கண்ணீர் அப்படியே பார்ப்பார், துருத்தியில வந்து பார்ப்பார். உங்க ஒவ்வொரு கண்ணீர், ஆத்மாக்களுக்காக பாரம் எடுக்கிற காரியங்களை கர்த்தர் நோட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவு புத்தகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நினைவு புத்தகத்துல நீங்க விசுவாசத்தினால செய்கிற இந்த கிரியைகள் எல்லாம் எழுதி வைத்து கொண்டே இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நற்கிரியை செய்யறோம், உண்மைதான். நீதி நியாயம் செய்யறது உண்மைதான். நம்ம வெளிப்பிரகாரமாக இதெல்லாம் செய்யறோம். அதுக்கு மேலாக ஜபத்துல முழங்கால் முடக்கி தெய்வ சமூகத்துல போய் நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, இது இன்னும் பெரிய விசுவாசத்தின் கிரியை. என் தேவன் இந்த விசுவாசத்தின் கிரியையில பிரியப்படுகிறாரு. இதை எழுதி வைத்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் நம்ம எல்லாம் மறிக்கதான் போறோம். இல்லைன்னா பருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்ம மறிக்கும் பொழுது அல்லட்ட எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரலோகம் நம்மை குறித்து சொல்லும், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். ஏன் தெரியுமா? நீ இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க போகிறா. நீ இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருந்த பொழுது என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றின. நீ இப்பொழுது நீ பரலோகத்துக்கு வருகிறாய். ஆகவே உனக்கு உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் செய்கிறேன், தரப்போகிறேன். உன் கிரியைகள் வீணா போவே போகாது, வெறுமனே போவே போகாது. பிரதிபலனை தேவன் நிச்சயம் தருவார். எங்க தருவார்? பரலோகத்தில் தம்முடைய ராஜ்யத்திலே கொடுத்து நம்மை மகிழ்விப்பார், நம்மை கௌரவப்படுத்துவார். இது மூன்றாவது முக்கியமான காரியம். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகள் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அதே போல 12ஆம் அதிகாரம், அதே நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு கேட்டா, உங்க நடக்கைகள் ஆண்டவருடைய பார்வையில பிரீதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்க நடக்கைகள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்லித்தாரா கவனிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்தீங்கன்னா உங்க தியானிக்கிற கோணத்தை மாத்தணும்னு சொல்றேன். எப்படின்னு கவனிச்சீங்கன்னா, நீங்க முன்னே எப்படி நடந்தீங்க? இஷ்டத்துக்கு நடந்தீங்க, உங்க மனம் போக்குல நடந்தீங்க. ஒரு 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 வாழ்க்கையில ஒரு முறையே இல்ல, டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா இப்பொழுது நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, தேவ பிள்ளைகளா மாறிட்டீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு பேதுரு சொல்றாரு? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படின்னா பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தையை நீங்க எதுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளா, சுத்தமா இருக்கிறது, சுத்தமான ஒரு வாழ்க்கை, அது மட்டும் நினைச்சுக்க கூடாது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்னன்னா, ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அப்ப நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்னா ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஞானி சொல்றாரு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக பிசினஸ்ல கள்ளத்தனம், வாழ்க்கையில வேலையில கள்ளத்தனம், எல்லாத்துலயும் கள்ளத்தனம் இருந்திருக்கலாம், உண்மை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க நடக்கையை மாத்தணும். உங்க நடக்கைகள் ஃபுல்லா பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் என்ன பாக்குறாரு? சுமுத்திரையான நிறைகள். இப்ப நம்ம நியாயமா செய்யணும், எதை செய்தாலும் உண்மையா செஞ்சிடும்.
நம்ம வேலை செஞ்சாலும் உண்மை, பிசினஸ் செஞ்சாலும் உண்மை. மற்றவர்களை போல மற்றவர்கள் இப்படித்தானே சம்பாதிக்கிறாங்க, நானும் அப்படி நினைக்க கூடாது. அநீதியான எந்த கூலியையும் விரும்பாதீங்க. அது நிலை நிற்காது, உங்க கையில வராது. ஆண்டவர் நம்முடைய நடக்கைகளை உண்மையை விரும்புகிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களில உண்மை பாருங்க. அதேதான் 12:22 சொல்றது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான. இதுவரைக்கும் நம்ம வாயில பொய்யா பேசியிருக்கலாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன விரும்புறார்? உண்மையாய் நடக்கணும்னு விரும்புறார். உண்மையா நடக்கிறதுனா ஏதோ பணத்துல மாத்திரம் இல்ல. உண்மையா நடக்கிறதுனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடக்கிற விதத்துல எல்லாவற்றிலும் உண்மையை எதிர்பார்க்கிறாரு. வாக்குல உண்மையை எதிர்பார்க்கிறாரு. என்ன சொன்னோமோ செய்யணும். ஒருவேளை நமக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். நீங்க அநேக நேரங்கள்ல தேவ சமூகத்துல வந்து பொருத்தனையே பண்ணிடுவாங்க, வாக்கு பண்ணிடுவாங்க. ஆனா அதை நிறைவேற்றுற நேரம் வரும்போது அப்படியே தத்தளிப்பாங்க. பக்தன் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, உனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நீ வாக்கு பண்ணதை செஞ்சு முடிச்சிரு, நீ பொருத்தனை செஞ்சு முடிச்சிரு. ஞானி சொல்றாரு, பொருத்தனை ஒண்ணு செய்யாத, இல்லைன்னா செஞ்சா நான் நிறைவேற்று, இல்லைன்னா அது பாவமா இருக்கும். கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்கணுமா? நம்முடைய வாக்குல உண்மை, நம்முடைய செயலில உண்மை, நம்முடைய பார்வையில உண்மை. வஞ்சகம் இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது. இருதயத்துல உண்மை, இருதயத்துல உண்மை. இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பிரியப்படுவார் பாருங்க. அதனாலதான் பேதுரு சொல்லித்தராரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க, மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்க. மற்றவர்கள் உங்களுக்கு கண்டு சொல்லணும், இவர் தேவனுடைய பிள்ளை, இவர் இயேசுவின் சீஷன் சொல்லணும். அந்த பாக்கியத்தை நாம் அடையணும். தேவனுடைய பிரியம் அந்த மக்கள் மேல இருக்கும். ஆகவே இன்னைக்கு 4 காரியத்தை சொன்னேன். தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும், வாஞ்சிக்கணும். அந்த பிரியம் எப்போ வரும்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நாம் நிலை கொண்டிருக்கும் பொழுது, உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது இது நடக்கும். அதே போல தேவனுடைய சமூகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நம்ம நீதியோடும் நியாயத்தோடும் அவருக்கென்று நாம சேவை செய்தால், சித்தத்தை செய்தால், தேவனுடைய பிரியம் நம்ம இருக்கும். அதே போல 3வது காரியத்தை உங்களோடு சொன்னேன், நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெப ஜீவியம் இருக்கும் என்றால் தேவன் அதுல பிரியப்படுவார். 4வது சொன்னேன், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல் இருக்கும்.